நம்மளுக்கு தோணுனங்காட்டினா நம்ம இன்ட்ரெஸ்ட் விட்டா உங்களுக்கு தெரிஞ்சது இது ப்ரொடக்டிவாக ஏதாவது லாபகரமாக ஏதாவது உங்கள் மக்களுக்கோ இந்த பையனுக்கோ அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை நிறைய பயன்பாடெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏன்னா அது வந்து ஒரு முதலே இடத்துல வேலை இருக்குதுங்கிறது வந்து நம்ம அந்த போர்டுகளை பார்த்து இதுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து ஆர்வப்பட்டு போய் பார்க்குறவங்க தான் போய் பார்க்க முடியும். எங்கே போர்டு இருக்குது, எங்கே வேக்கன்ட் இருக்குதுங்கிறது தான் அவங்களாம் போய் தானே பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து ஒருத்தர் வேலைக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா போய்த்தானே ஆகணும். நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறத விட இந்த இடத்துல வேலை இருக்குது வாங்கன்னு நம்மளை சொல்லும் போது போயிடலாம். நம்மளா ஒரு முயற்சி வந்து வந்து சொல்லும் போது நம்மளுக்கு நம்மளுடைய இதுக்காக வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்ம போயிட்டாங்க நல்ல பெனிஃபிட்னு போது அந்த மாதிரி போகலாம். பெனிஃபிட் என்ன மாதிரி பெனிஃபிட் சொல்கிறீங்க? பெனிஃபிட் வந்துருக்குன்னு என்ன மாதிரி பெனிஃபிட்? இல்லை எங்கெங்கே வேக்கண்ட் என்ன வேக்கண்ட் இருக்குதுங்கிறது இப்போ நாங்கள் இங்கே மங்களத்துலேருந்து போகிறவங்க இந்த திருப்பூர் மெயின் ரோட்டில் இருக்கிறத மட்டும்தான் எங்கள் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பனியன் கம்பெனிகள்லாம் வந்து அவுட்டர்லாம் நிறையா இருக்குது இல்லைங்க. அதெல்லாம் அங்கேயெல்லாம் வேக்கண்ட் இருக்குதுங்கிறத வந்து மக்களுக்கு தெரியாத இருக்கிறதுக்கு இந்த வேலை எஸ்எம்எஸ் வந்து நம்மளுக்கு 200 கடையில் தான் இருக்கு. ஹலோ கடையில் தான் இருக்கு, கடையில் தான் இருக்குது. இது வர ஒரு 6 மணிக்கு மேலே வர. இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு, கொஞ்சம் உடம்பு இதாக இருக்கு, நான் போகல. நான் நாளைக்கு சீக்கிரம் தான் போவேன். அதே போல் கிராம மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தனிநபர் வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு தேவைப்படுது, வேலைக்கு ஒரு பையனோ வேலை தேவைப்படுதுன்னா எப்படிலாம் வேலையை வந்து தேடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பகுதி இல்லைங்களா? இங்கே வந்து ஒரு பனியன் கம்பெனிக்கு உண்டான இது வேலைகள் தான் அதிகமாக விரும்பி போகிறாங்க. லேடிஸ் வந்து ஒரு 60% வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்கள வந்து ஸ்டாஃபுகளை வந்து கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸு வேணுங்கள்லாம் காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 20 பஸ்ஸு வேணுங்க இந்த பகுதியில் ரவுண்ட்ஸில் வருதுங்க. அவங்களெலாம் யார் வேணுமோ அவங்கள கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் டியூட்டி முடிஞ்சுட்டு அவங்கள கொண்டு வந்து இங்கேயும் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே தேடிக்கிறாங்க. ஆமாம் தேடிக்கிறாங்க. அது போக வந்து இவங்களை கூட சொல்லக்கூடிய அந்த இங்கே வேலை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதை பயன்படுத்திக்கிறவங்க செய்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கிராம பகுதின்னு பார்த்தீங்கன்னா நிறையா முஸ்லீம் சார்ந்த மக்கள் நிறைய அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வந்து வேலையை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கா, இல்லாட்டினா மக்கள் இங்கே இருக்க மக்கள் வந்து இவங்க பரவாயில்ல போய் வேலை செஞ்சுட்டு வரலாம், எங்கள் பெண்மணிகளும் போய் வேலைக்கு போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலான்ற மாதிரி ஒரு பார்வை வந்து இங்கே இருக்கா, இல்லாட்டினா வீட்டில் தான் இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். இங்கே கொடுத்து ஜாப் நம்ம வேலை வாங்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிறாங்க. இப்போ வந்து மீதி டைம்களில் வந்து இப்போ வேலை கொடுத்தோம்னா செய்யறதுக்கு தயாராக ஆர்வமாக இருக்கு. வீட்டில் இருக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதோட தவிர வீட்டுக்கு வந்து வேலை கொடுத்தா செய்வாங்க. வேலை கொடுத்தா செய்வாங்க. அதுக்கு ஒரு 2-3 பேர் இன்சார்ஜ் எடுத்து எம்ப்ராய்டிங் பண்ணுறது, இந்த காஜா பட்டன் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் ஒரு வாரம் பழக்கி விட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தா இன்னும் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வேலை இருக்குது. இந்த பிரிண்டிங் அடிக்கிறத வந்து ஸ்டோரிங் கொண்டு கொடுக்குறது, இந்த பிரிண்டிங்கு இதை வந்து நம்ம ஒய்ஃப் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பனியன் கம்பெனியில் அந்த வரக்கூடிய அந்த வேஸ்ட்டுகளை நூலாக்குவாங்க, துணிகளை வேஸ்ட் இந்த மாதிரி இதுலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமெல்லாம் இல்லை. ஆனால் இதை வேலையாக வந்து ஏதாவது எம்ப்ராய்டிங் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா இன்னும் கூட நல்லா பண்ணுறதுக்கு லேடிஸுகளுக்கு ஒரு இது பண்ண அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் அவங்க கையில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வேலை எஸ்எம்எஸ்க்கு அவங்களோட பணிகளில் நீங்கள் வந்து இப்போ பஞ்சாயத்து இதெல்லாம் பார்த்தாங்க, இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு பார்த்துருக்கலாம், பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவரும் பார்த்துக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்பா நிறைய பேரை எனக்கு தெரிஞ்ச வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் பஞ்சாயத்து. 12 பேரில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக உங்களை போய் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த முக்கியமாக ஏன் இந்த பங்கு வகிக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க? உங்கள் பங்கு என்னவா இருக்குது, அது ஏற்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்குது? இது வந்து எனக்கு அது ஒரு சும்மா ஒரு தன்னார்வம் தான் இருந்தது. எல்லாரும் வந்து எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தோம்னாக்கா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதுல இன்ட்ரெஸ்டாக தான் நம்ம வந்தோம். ஒரு இனிஷியேட்டிவ் வந்து
மக்களுக்கு இந்த வேலை அந்த மக்களுக்கு வேலை செஞ்ச பொருளாதாரம் வந்து அவங்க கொஞ்சம் மேலே வந்துட்டாக்கா வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நல்லபடியாக போட்டிக்கலாம். வந்து அடுத்த ஜெனரேஷன்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வந்து பெற்றோர்களுடைய வருவாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் செய்யலாம். இப்போ இதில் வந்து இந்த முதல் பதிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது அவங்க டோட்டலாகவே ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. இதே வந்து நாளடைவில் எதுவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து தொடர்ந்து இலவசமாக அந்த மாதிரி செய்ய முடியாது நம்மளால். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதே வந்து ஒரு சின்ன ₹1 ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ₹1 ₹2 ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அது மக்களும் என்ன நினைக்கிறாங்க? அவங்க இலவசங்கிறது வந்து அது ஒரு இதாக பார்க்குறாங்க. இதனுடைய அது என்ன இதுங்கிறது நம்ம இவங்களுடைய இப்போ நீங்கள் இதில் ஆர்வமாக எப்படி கேட்குறோன்னா அது வந்து நாங்களாவே கேட்டுட்டு ஓகே இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி ஆச்சா இல்லையே வந்து கொஞ்சம் ₹1 அப்படின்னு சொன்ன பிஸ்னஸ் மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து அவங்க பார்ட்டியே வந்து நம்ம இந்த பாயிண்ட் எப்படி கேட்குறோம் நாங்கள் வந்து அவங்கள அசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காசு கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இது அவங்க எப்படி வியூ பண்ணுவாங்க? ஸோ உங்களுடைய அதுக்கு என்ன அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எந்த விதமான இது பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம செய்யறோம்னா அதே மென்டாலிட்டி எல்லாத்துக்கும் இருக்குமாங்கிறது. இப்போ நம்ம ஒரு பார்த்தோம்னா ஒரு ₹10 கார்டு போட்டு பார்க்கலாம். அவங்க எப்படி பண்ணுறாங்க எங்களுடைய ஒரு ₹10 கார்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து அதில் வந்து அவங்கள ஒரு இந்த பாட்டுக்கு எடுக்கிறாங்க அந்த ₹1 அதே வந்து மக்கள் வந்து விரும்புது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு தகவல் கொடுக்கறதுக்கு வந்து காசு உங்க எஸ்எம்எஸ் ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஏதோ வந்து ஒரு மந்த்லிக்கு வந்து ஏதோ ஒரு ஒன்று வந்துச்சுன்னா அது ஒன்றும் தெரியாது. அதிகப்படியாக வரும்போது பிரச்சனையா தெரியாது. அதிகமாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 வாரம் போட்டு பேசுகிறவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஒரு